ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்க திருச்சி பையன். நான் உங்க மதுரை பொண்ணு. இன்னைக்கு நம்ம வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா, முஃபாசா லயன் கிங். இவன் காட்டோட பேரரசன். அந்த பேரரசனோட கதையை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். வாங்க நேரடியா வீடியோக்குள்ள போயிடலாம். த லயன் கிங் கதை எல்லாத்துக்குமே தெரியும். அது அந்த காலத்துல இருந்தே வந்து பார்த்தீங்கன்னா கார்ட்டூனில் வந்த படம், புக்ஸில் அந்த மாதிரி கதையாக வந்த படம். இப்போ லாஸ்ட் ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி லயன் கிங் அப்படின்னு சொல்லி படம் வந்து பார்த்தீங்கன்னா 3Dல வேற லெவலில் வந்துருச்சு. அந்த படத்தோட ப்ரீக்வல், அதாவது அந்த படத்தில் முஃபாசா வந்து இறந்துருப்பாரு. அவரோட பையன் தான் சிம்பா வந்து அந்த காட்டை காப்பாற்றுற மாதிரி கதை கொண்டு போயிருப்பாங்க. பூமன் டிமாலாம் வந்திருப்பாங்க. இப்போ அந்த சிம்பாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி இளவரசி பிறந்திருக்காங்க, கேரான்னு. அந்த கேராவுக்கு வந்து ரஃபிகி, அந்த பஃபூன் குரங்கு வந்து கதை சொல்லுது. அவங்க தாத்தாவோட கதை, முஃபாசாவோட கதை வந்து சொல்லுது. அந்த முஃபாசா எப்படி வந்து பிறந்தாரு, எப்படி வந்து இந்த காட்டுக்கு அரசரா வந்தாரு அப்படிங்கிற கதையே சொல்லுது. அதை கொஞ்சம் கிறிஸ்பியா நல்லா ஒரு சூப்பரா சொல்லியிருக்காங்க. செம்மையா இருக்கு. உண்மையிலுமே வந்து பாத்தீங்கன்னா சிஜி எல்லாம் வேற லெவலுங்க. அந்த யானைக்குட்டியை பார்க்கும்போது, அந்த வரிக்குதிரையை பார்க்கும்போது, போட்டு பார்க்கும்போது வேற லெவலா இருந்துச்சு. அந்த தண்ணி தூரதா இருக்கட்டும், அந்த ஃபர்ஸ்ட் இந்த முஃபாசா வந்து குட்டியா இருக்கும்போது தண்ணிக்குள்ள விழுந்துறது, காப்பாத்து அப்படிங்கும்போது அஜ்ஜோ காப்பாத்துங்க அப்படிங்கிற மாதிரி இந்த வடிவேல் வந்து தலைவா கத்தியை தூக்கி போடுற புடிச்சு விரட்டி வெட்டு தலைவா மாதிரி, அது மாதிரி எனக்கு படம் பார்க்கும்போது ஐயோ காப்பாத்துங்க, முஃபாசா தண்ணியில முழுகிறாரு காப்பாத்துங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு அந்த மாதிரி ஒரு ஃபீல் வர ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா இந்த மாதிரி ஒரு படங்கள் பார்க்கும்போது நமக்குள்ள இருக்க ஒரு குழந்தை தினமும் வெளியில வருது. படம் அருமையா இருக்கு, சூப்பரான படம். ஒரு கண்டிப்பா உங்களோட கிட்ஸோட போய் பாருங்க. கிட்ஸுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும், என்ஜாய், குழந்தையெல்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. ஏன்னா நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது, சின்ன பிள்ளையா மீன்ஸ் ஒரு 6ஆவது 7ஆவது படிக்கும் போது நார்னியா வந்துச்சு. உங்களுக்கு எத்தனை பேருக்கு நார்னியா அஸ்லாம் தெரியும் தெரியல. அதுல சிங்கம் அந்த பேசுற தமிழ் டப்பிங்ல பார்க்கும்போது, அப்ப கேடிவில வந்து ஹாலிவுட் டைம்ஸ் அப்படின்னு போடுவாங்க. அதுல போடும்போது பார்ப்பேன் அந்த சிங்கம் வந்து பேசுறது, அசையே அஸ்லாம் பாரு, அழகா இருக்கு பாரு, அஸ்லாம் பாரு பேசுது அப்படின்னு சொல்லியிருப்போம். அந்த அஸ்லாமுக்காகவே அந்த நார்னியாவை பார்த்த எத்தனையோ குழந்தைகள் இருக்காங்க. உண்மையை சொல்ல போனா அது போல இந்த லயன் கிங், இந்த முஃபாசா சிம்பாவுக்காக பாக்குற குழந்தைங்க நிறைய பேர் இருப்பாங்க. நீங்க வெள்ளிக்கிழமைனாலும் கொஞ்சம் தேட்டர்ல கொஞ்சம் கூட்டம் கம்மியா தான் இருந்துச்சு. இன்னும் ஈவினிங் ஷோ இல்ல சனி ஞாயிறு வந்து கண்டிப்பா சண்டே வந்துட்டு கண்டிப்பா குழந்தைங்களும் ஃப்ரீயா தான் இருப்பாங்க. கண்டிப்பா தேட்டர் கும்பல் கலகட்டுன்னு நான் எதிர்பார்க்கறேன். ஆனா செம்மையா இருந்துச்சுங்க. ஃபீல் வந்து பாத்தீங்கன்னா கதையை சூப்பரா சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு ஃப்ரீக்வலா அந்த முஃபாசா எப்படி பிறந்தாரு, எப்படி வந்தாரு அப்படிங்கிற மாதிரி, அந்த அவரோட தம்பி ஸ்கேர்னு ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்து அவர் தானே அந்த முஃபாசா கொண்டு இருப்பாரு, அவர் யாரு அப்படிங்கறதெல்லாம் சூப்பரா பண்ணிருந்தாங்க. படம் வேற லெவலு. சிஜி மிரட்டி விட்டுருக்கானுங்க. அதே மாதிரி இந்த லைன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது, இதை பார்க்கும்போது இதுதான் சிம்பா, இதை பார்க்கும்போது இதுதான் முஃபாசா அப்படின்னு டிஃபரன்ஷியேட்லாம் நமக்கு நல்லாவே தெரியுது. நல்லாவே இது பண்ணிருக்காங்க. கரெக்டான வந்து என்னன்னா தமிழ்ல டப்பிங் தான் வேற லெவல் பண்ணிருக்காங்க. ஏன்னா நாசர் வந்து அந்த வில்லனுக்கு வந்து வாய்ஸ் நாசர் வாய்ஸ் எல்லாம் வேற லெவல்ங்க. ஆமா, பெர்ஃபெக்ட்டா கொடுத்துருக்காங்க. ஏன்னா போன பார்ட்ல வந்து ஸ்காருக்கு வந்து வில்லனுக்கு வந்து அரவிந்த் சாமி வாய்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதுல நாசர் சும்மா வேற லெவல் கொடுத்தா. வழக்கம் போல டீமன் பும்பாவுக்கு ரோபோ சங்கரும் சிங்கம் புலியும். எனக்கு ஒரு பர்சனல் என்னன்னா டீமன் பும்பாவோட கொஞ்சம் ஸ்பேஸ் இதுல கம்மியா இருந்துச்சு. அவங்க நல்லா கொஞ்சம் காமெடி, இன்னும் நிறைய அவங்களுக்கு ஸ்கிரீன் இருக்கும், இது பண்ணிருக்கோம். இந்த பாட்டுலயும் கொஞ்சமா இருந்தாலும் காமெடி எல்லாம் வேற காமெடி நல்லா தான் இருந்துச்சு. இது பண்றது ரோபோ சங்கர் போடுற கவுண்டரா இருக்கட்டும், இதா இருக்கட்டும், அது சிங்கப்புலி போடுற நக்கலா இருக்கட்டும், எல்லாமே நல்லா இருந்துச்சு. என்ன போன பாட்டுல இவங்க அந்த கதையில டிராவல் ஆவாங்க. இது முந்தின ஃப்ரீக்வல் கதைங்கனால இப்ப இந்த டீமனும் பும்பாவும் அதுல வரல. கதை கேட்கற மாதிரி தான் இருக்கும்போது கொஞ்சம் இதாதான் போயிட்டு இருக்கு. மத்தபடி வேற லெவலுங்க. என்ன சொல்றது, அதாவது இந்த மாதிரி கார்ட்டூன் படங்கள் வந்து வெளியில இருந்து பாக்குறாங்க, இது கார்ட்டூன் படம் தான்டா அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். ஆனா அந்த கார்ட்டூன் படங்கள் பார்க்க வைக்கிறது நல்ல விஷயங்கள். அதுல வந்து குழந்தைகளுக்கு தேவையான கருத்துக்கள் நிறைய சொல்றாங்க. என்னதான் வாழ்க்கையில வந்து இருள் நிறைய சூழ்ந்தாலும் நம்ம வெளிச்சத்தை தேடி முன்னாடி கொண்டுதான் இருக்கணும். அதாவது இந்த படத்துல நிறைய மாறட்டு இருக்குங்க. அதாவது குழந்தைங்க வந்து ஒரு விஷயத்த சின்ன விஷயத்துல தோத்துட்டா நம்ம பின்வாங்க கூடாது. முஃபாசா எப்படி அவங்க அப்பா அம்மா தொலைச்சிட்டாப்ல, ஆனா பின்வாங்கல. அவங்க அப்பா அம்மாவை தேடி அலைகிறாப்புல. வழியில எவ்வளவு பிரச்சனைகள் வருது, சமயோஜமா முஃபாசா யோசிக்கிறாப்புல. அதே டைம்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்கார் வந்து ஒரு பாடம், ஸ்கார் மாதிரி யாரும் இருக்கக்கூடாது, தவறுதலா இருக்கக்கூடாது, தப்பா புரிஞ்சக்கூடாது, துரோகம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கையா பேசுறாப்புல. அந்த ரஃபிகி பேசுற கதைகள் வந்து பாத்தீங்கன்னா நம்பிக்கையா இருக்கு. இது மாதிரி நல்ல விஷயங்களை குழந்தைகளுக்கு போதிக்கலாம். அது அவங்க பிடிச்ச பாஷையில ஒரு சின்னதா ஒரு குரங்கு வச்சு, இதை வந்து நம்ம சொன்னோம்னா குழந்தைகளை சொன்னா அப்பா கிரிஞ்சா பேசாதீங்கப்பா, முக்கப்படாதீங்க சொன்னாங்க பாத்தீங்களா அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கு இந்த மாதிரி இதுல. ஏன்னா இந்த சீன்ஸ் கொஞ்சம் கதைகளை பார்க்கும்போது கொஞ்சம் ஒரு சில சீன்ஸ் வந்து இந்த ஐசேஜ் எல்லாமே பார்த்துருப்பீங்க. அந்த யானை வந்து அவங்க குழந்தைய அவங்க அம்மா அப்பா தேடுற மாதிரி, யானை வந்து தேடுற மாதிரி இருக்கும், வழியில பிரச்சனை வரும், இந்த யானை சண்டை போடுற மாதிரி கொஞ்சம் ஐசேஜ் கதையை வந்து இந்த லைன் கிங் கொஞ்சம் ஞாபகப்படுத்துற மாதிரி இருக்கு. மற்றபடி என்ன சொல்றது, சிஜி வேற லெவல் மிரட்டி விட்டாங்க. எல்லாமே பார்க்கும்போது அந்த ஒரு சின்ன இதா இருக்கட்டும், தண்ணிக்குள்ள போறதா இருக்கட்டும், ஒரு சின்ன பட்டர்ஃப்ளை கூட அழகா இருந்துச்சு. செம்ம
தண்ணிக்குள்ள மூழ்கும் போது அந்த தண்ணிக்குள்ள கேமரா அவ்வளவு நல்லா தெளிவா காட்டியிருக்காங்க. நினைக்கிறதா இருக்கட்டும், யானை அந்த மிரண்டு ஓடுறது அந்த சவுண்டா இருக்கட்டும், எஃபெக்ட் அந்த யானை அவ்வளவு யானையை சிஜில கொண்டு வரலாம் பெரிய விஷயம். நல்லா கொண்டு வரணும். ஒவ்வொரு இடத்தையும் டிஃபரெண்ட் எடுக்காங்க. மில்லியன் ஒரு இடம் சொல்றாங்க, அந்த இடத்துல தேடி போற மாதிரி அந்த இடம் ஒரு பசுமையா காட்டுறாங்க. அப்புறம் பனி பிரதேசம் காட்டுறாங்க, பாலைவனம் மாதிரி ஒரு இடம் காட்டுறாங்க, மலைப்பகுதி மாதிரி காட்டுறாங்க. ஒவ்வொரு இடத்துக்கும் டிஃபரெண்ட் சிஜி நல்லா இருக்கு. ஒவ்வொரு இடத்துலயும் வர விலங்குகள், அந்த மானா இருக்கட்டும், கழுதப்புலியா இருக்கட்டும், வரி குதிரையா இருக்கட்டும், நீர் யானையா இருக்கட்டும், சின்ன சின்ன விலங்குகளா இருக்கட்டும், காட்டெருமையா இருக்கட்டும், எல்லாமே வேற லெவல். பார்க்கும்போது ஒரிஜினாலிட்டி. அந்த குட்டி யானையெல்லாம் நம்ம பார்க்கும்போது இவ்வளோ இருக்குது. குட்டி யானை எல்லாரும் சேட்டையெல்லாம் பார்க்கும்போது செம்ம. குழந்தைங்களோட மறக்காம போய் பாருங்க. உங்க குழந்தைங்களுக்கு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும் இந்த படம். கண்டிப்பா பாருங்க. இந்த முஃபாசாவோட பேரரசன், இந்த காட்டோட பேரரசன் வந்து குழந்தைங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்களை சொல்லி கொடுக்குறான். கண்டிப்பா நீங்களும் அந்த உங்களோட குழந்தையோட தெரிஞ்சுக்கங்க. குழந்தைங்களுக்கு மட்டும் இல்ல, இது நமக்கான பாடமும். வாழ்க்கையில எவ்வளவுதான் இரு சூழ்ந்து வந்தாலும் நம்ம வெளிச்சத்தை தேடி ஓடிக்கிட்டே தான் இருக்கணும். வாழ்க்கை எப்பவுமே நிற்காது. இந்த வாழ்க்கை சக்கரத்துல நம்ம உறவுகளை பாதுகாக்கணும், அந்த உறவுகளை தேடி போகணுங்கிறத அருமையான விஷயத்த சூப்பரா சொல்லியிருக்கு. டிஸ்னிக்கு பாராட்டுகள். இதை தவிர வேற என்ன சொல்றேன்னு தெரியல. நான் என்ன சொல்றது, இந்த படம் பார்த்துல 2 பேருமே ஒரு குழந்தையாவே மாறிட்டோம். அந்த ரெண்டு பேரும் படம் பாக்குறது இது பாரு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப இதா போயிட்டோம். ஏன்னா இந்த பணம் வேலை டார்கெட் அப்படின்னு ஒரு இயந்திர வாழ்க்கையில ஓடிட்டு இருக்கிறதுல இந்த மாதிரி படங்கள் நம்மள வந்து ஒரு குழந்தையா மாற்ற இது மாதிரி படங்கள் தேவைப்படுது. உண்மையா தேவைப்படுது, சமுதாயத்துக்கு தேவைப்படுது. எல்லா பெரிய மனுஷனுக்குள்ளேயும் ஒரு குழந்தை இருக்கா. கண்டிப்பா அந்த நீங்க ஃபேமிலியோட பாருங்க. இது போல வீடியோக்கு எங்களுடைய சேனலை மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா எங்களுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.